பரதேசி நாயே சாகடிச்சிரேன். அசிங்கமா இல்ல உனக்கு? யாரும் தெரியுமாடாவ? யாரும் தெரியுமாடாவ? அவ்வளவுதான். யாரும் தெரியுமாடாவ? அவ்வளவுதான் நீங்க வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க? எதுக்கு? ஐயோ ஐயோ இவனோட என்னவோ பண்ணிட்ட நீ. மாலையை போட்டிருப்பாங்க. இதுதான் வண்டியில உட்காந்தா நான் ஏதாவது திரும்பி விட்டுருந்தா நான் ரேகா பக்கத்துல உட்காந்துருக்கேன். மொட்டை பையதான்றா நீனு. கல்யாணம் ஆகாத மொட்டை பையதான்றா நீனு. மணி ஆச்சு, என்ன செய்ய போறேன்னே தெரில. போ, இன்னைக்கு பொழப்பும் போச்சு. இங்கே ஒன்றும் ஆளை காணோம். ரேகா, ரேகா நான் வந்துட்டேன் மாமா. வாடா, மணி ஆச்சு. மா வாமா. ஏம்மா உடம்பு சரியில்லைன்னா பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானம்மா. வாடா. சின்ன மாமா மினிக்கி மாதிரி இருக்கா, ஆட்டக்காரி மாதிரி. மினிக்கி மேனா மினிக்கி. இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு வர கோவில் போற நேரம்? உன்னை கேட்கவே மாட்டேங்கிறாடா. உடம்பு சரியில்லைங்கிற பேசாம இருக்க பின்னால வேண்டியதானம்மா. பிச்சுக்கிட்டு போ மாமா. கட் பண்றது. நீ இப்படியே மாமா, நீ இப்படியே வந்தா அசிங்கச்சி அழகுதான். தக்கு பண்ணி ஏண்டா கோவிலுக்கு போறேன்னா இவ சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், நான் அவன் எங்கே போறான்னா அவனை கூப்பிட்டு வரேன். எங்கிட்டோ வரட்டும் மாமா, விடுங்க நம்ம கிளம்பு. டைம் டு தலை எடுத்து கதவை சாத்திட்டு வாமா. மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஆமாம், நான் கேட்கணும் மறந்துட்டேன். கோவிலுக்கு தானே போகிறேன்னு. சாரி கட்டாமல் எதுக்கு நீ இதை போட்டு திரியிற? மாமா ஐ கேவ் டு ட்ரை கிளீன் மாமா. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இவ பாரு, இவ புடவை கட்டின்னு வந்திருக்கா, நீ சுடிதார் போட்டு வந்திருக்க. என்ன போட்டோம்னா என்ன உடம்ப மறைச்சிட்டு வரணும், அதான் பெண்களுக்கு அழகு. வந்துருவா மினிக்கி கிரியா, நான் மினிக்கிங்கறா. நான் புடவை கட்டில. இப்போ உள்ள மாடர்ன்கள் எல்லாம் இப்படி தான் போட்டுட்டு இருக்காங்க. நீ வாயை மூட்டு வா. ஒத்தா நீ அவளுக்கு. ஆமா ஒத்துதான். உனக்கு எப்படி ஒரு புருஷன் ஒத்து, எனக்கு மாமே. அவன் தாண்டி எனக்கு ஒத்து. இந்த வளவள பேச்சனா ஒத்து நல்லா பொத்து கதவை சாத்திட்டு வாமா. மாமா நீ கிச்சன வாயை கிழிச்சு அழகா இருக்கேன் மாமா. பாரப்பே ஆரம்பிச்சிட்டா சண்டைய. மாமா என்னோட மாமா குரங்கு குட்டி மாதிரி இருக்கான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா கிளம்புவோம்மா. ஏய் நீ எல்லாம் குடும்ப பொம்பளடி, கதவை திறந்து போட்டு வரேன். நானும் பாரு என் கோட்டை எப்படி மூடிட்டு வந்திருக்கேன். நாங்களும் மூடுவோம். மூடியாச்சு. ஏன்னா மூடுனா கதவை மூடல போ. மூடியாச்சு. வாயை மொகரைங்க. வா வா வேலைக்காரி வேகமா வாடி. வாமா A few minutes later. மாமா போய் பைக் எடு, நானும் வரேன். ஏய் போடி. போடி. என்ன வாடி போடி. வா மாமா. எங்கேம்மா இதுக்குள்ள பூர்வா வந்து? ஏன் இடம்? மாமா அவ சாக்கடனால எந்த பொங்கலனாலும் புகுருவா. இங்க பாருங்க, அவ ரொம்ப பேசிக்கிறா. வாயை உடைச்சு ஐயோ உங்களை அக்கா நீ பின்னால வாக்கா. நொக்கா. அவர் முன்னாடி நொக்கானுவா, அங்கிட்டு போனானே வேலைக்காரினுவா. ஆமாடி. நவுருமா மாமா ஏத்து மாமா. ஏத்திருவீங்களோ? என்ன ஏத்தி கொண்டுட்டா தமிழ்நாடே பத்தி அறியும். ஏத்தி பார்க்கலாம். ஏத்தி பாரு. ஏத்தி பாரு. நவுருமா முடிச்சிருவேன். ஏய் கேட்ட மூடுடி. நான் மூட மாட்டேன். இன்னைக்கு அவன் கூட சொல்லுங்க. நீதான் மாமா நல்ல பையன். உட்காரு. வா வா. பெரிய அப்படியே தலைவி உட்காரு. நான் புடவை கட்டிருக்கேன். இன்னைக்கு உனக்கு நேரம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ உட்கார் போ. இங்கே வேணா, இங்கே இடையில பூர்ற. நான் ரேகா பக்கத்துல. ரேகா பக்கத்துல இங்கே உட்காரு. நாளை கூட போகிறோம். நான் ரேகா பக்கத்துல தான். என்ன அவன் மாமி உன் பக்கத்தில் உட்காருங்க? ஆமா வேணாம் மாமா, அலும்பு பண்ணாத. நீ ஊருக்கு போற நேரம் வந்துருச்சு. அலும்பு மாமா, அலும்பு வந்துட்டான். அலும்பு இந்த மாமாவை அலும்பிட்டா அந்த மாமா எனக்கு டஸ்ட் தொடச்சு விடு மாமா. நீ மட்டும் அப்படியே ரேகா கூட அப்படியே உரசிட்டு போலாம்னு முடிவு பண்ணு. உனக்கு இப்ப உரசணும் அப்படியே. அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பொண்டாட்டி கிண்டாட்டி நீ நான் வாய் அட நாகாரி பயலே. அது திருவிழா வண்டி போக தெரியாத அவனுக்கு. தவறு வந்துருச்சு. இது தவறுது. இந்நேரம் நம்ம தவறி போயிருப்போம். மாலையை போட்டிருப்பாங்க. இதுதான் வண்டியில உட்காந்தா நான் ஏதாவது திரும்பி விட்டுருந்தா நான் ரேகா பக்கத்துல உட்காந்துருக்கேன். உட்காருமா, உட்கார்லையா ஒண்ணு? சரி கிளம்பு கிளம்பு. அப்படியே எடு வண்டி எடு மாமா. மாமா ஏம்மா நீ புடவை கட்டுறேன்னா நான் என்ன செய்யிட்டு உட்காரு. நான் அவளோட உட்கார வையேன். எங்கேம்மா அவன் பாரு பின்னாடி செட் ஆகாது. நான் உங்க முன்னாடி உட்காந்து ஏதாவது திரும்பிடுவேன். நான் ரேகா சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். ஐயோ நீ எதை வண்டி எடு மாமா. நீ அவளை திரும்பிடுவான். நீ விட மாட்டேன். உட்காருமா. வாடி வேலைக்காரி. வாயை மூடி. குந்தாணி எத்தனை தண்டி உட்காந்துக்கிட்டா பாரு. இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அவளுக்கு நீ வாயில அடுத்து. இப்ப என்ன இங்க நிப்பாட்டி இருக்க?
மாமா கோயிலுக்கு பூ வேணாமாமா? நான் எனக்கு ஒரு நாளாவது ஒரு பூ வாங்கி கொடுத்துருக்கேன். ஏய் சாமிக்கு தாண்டி வாங்க போறோம், வராது அப்படியே அலைஞ்சுக்கிட்டு தள்ளு. எவ்வளவு பார்க்கணும்? 40 ரூபா, 3 முழம் ரூபாயா? நான் பார்த்து ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது போட்டாக்கா? ஆமா இப்ப கூட கஞ்சாம்பேட்டித்தனம் படாது மாமா. என் தலைக்கு அக்கா இந்த 2 பொண்ணுங்கள யார் அழகா இருக்கா சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. லட்சணமா யார் இருக்கா பொட்டு வச்சு? ஏ பாய் நீங்க அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா. சைத்தா எங்க போனாலும் 2 பட்டாட்டு 2 2 பேரும் அழகா தானக்கா இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு செல்ல குட்டி முகர எப்ப வந்துருச்சு ஒத்திக்கிட்டு ஏய் அலையாதடி அக்கா, நீங்க பூ எடுங்க மாமா. இவங்க சபை முன்னாடி இந்த பூ எனக்கு நீ வச்சு விடு மாமா. அட ஏமா பூக்கடையில வந்து காசு பூ போறாங்க. பூ கூட இதுக்குதான் இதெல்லாம் பூ வச்சுட்டா அப்பதான் ஈரப்பதம் நல்லா இருக்கும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க. அசிங்கமா இல்லையா மாமா? எங்க போனாலும் எச்சுத்தனமா. அவங்க விக்கிறாங்க. அப்படிதான் தண்ணி இருக்கிற அலைக்கு மாமா அக்கா தாங்கக்கா. அக்கா 2 கட் பண்ணுங்க அக்கா, பிச்சை எடுப்போம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா ஏகத்தாளமா பேசுற. அக்கா 2 கட் பண்ணிருங்க அக்கா. ஏய் அலையாதடி, எதுக்கு எடுத்தாலும் 2 நீ ஒண்ண மாதிரியா 2 எனக்கு எதுக்கு மாமா? எனக்கு வாங்கி தரணும். அவங்க எதுக்கு எது அவங்களுக்கு வாங்கி தரனாலும் எனக்கு வாங்கி தரணும். நான் விஷம் குடிக்க போறேன், குடிச்சது சாவுடு. பரவாயில்ல, வாங்க எனக்கு வேணும். நான் நினைச்சேன் நீங்க 2 பேரும் ஒண்ணா படுக்கும் போதே நினைச்சேன் மாமா. நீ இல்ல மாமா, அவன் அவனுக்கு 1க்கு 3 இந்தாடி பிடிடி மாமா வச்சு விடு. அதை கொடு. ஏய் விடு மாமா, வச்சு விடு மாமா. ஐயா அலையேன்னு ஏய் பா, வச்சு விடு மாமா. உன் கையால மணமணக்கு மல்லிகை வச்சு விடு மாமா. ஒரு முழமாவது வெட்டுங்க. நீ அவங்க வச்சேன்னா நான் எவ்வளவு செத்து போயிருவேன். ஓடி போ போ. அவன் செஞ்சாலும் செஞ்சிருவாமா. ஓடி. எனக்கு ஒரு முழம் வெட்ட சொல்லுங்க. ஏய் உனக்கு ஹேர் பின் இல்ல மாமா? ஐயா இதுல வெட்டுங்க இவ்வளோன்னு. வெட்டுங்க சொல்றேன், வெட்டுங்க. ஒரு ஹேர் பின் எடுத்து மண்டையில சொருகி விடுங்க. இந்த காதுல சொருகி விடு மாமா. உனக்கு காதுல வச்சுக்கோ, கரெக்டா இருக்கும். ஒத்திக்கு கரெக்டா இருக்கும். ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் விமானம் போல் இருக்கிறாய். காசு கொடு. உன் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு வாங்குச்சு காசு எதுக்கு? ஐயோ ஐயோ என்னோட என்னவோ பண்ணிட்ட நீ. அவனை கவனிச்சியா? கொஞ்ச நாளா ஆள் மாறிட்டே வரான். வாச தெளிச்சு கோலம் போடுறான். டிவில சமையல் குறிப்பு போட்டா ஓடி போய் பாக்குறான். பொம்பளை சமாச்சாரம் ஏதாவது டிவில போட்டா கவகவன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான். என்னன்னே புரியலையே. மாமா உன்னை பார்த்தா சின்ன குழந்தை மாதிரியே இருக்கு மாமா. இருக்கும் நல்லா உங்களுக்கு ஏற்பின் கிடைக்கும். அக்கா எனக்கு ஒரு ஹேர் பின் தாங்கக்கா. பிச்சை எடுக்கலாம். எங்க புருஷனே ஏற்பின் ஓடி. எங்க சொல்லிக்க போற? ஒரு நாளுக்குள்ள எனக்கு ஒரு இடத்துல வண்டி பூ வாங்கி கொடுத்தது இல்ல. மாமா எப்படி இருக்கேன்? பூல போய் கஞ்சம் பிடிக்காத. தேங்க்ஸ் தான் பிச்சைக்கார பையன். ஆமா போவோம் மாமா. தள்ளே ஏறா இன்னைக்கு அவ சுடிதார் போட்டனால ஏறிக்கிட்டு இருக்கா. மாமா பூ வச்சிருக்கான் பாரு, காட்டு பண்ணியாட்டம். மாமா பிரேக்கப் போடு, பின்னால போய் சாகட்டும். அக்கா பாய்க்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்க 3 பேர் சந்தோஷமா வாழணும்னு. எப்ப பாரு 3 இதுக்கெல்லாம் என்ன ஜென்மம். ஏய் ஓடி. ஏய் பூக்கோணம் வரும். ஏய் மாமா போ மாமா. ஐயோ பாய்க்கா. நேரம் முக்கி இந்த பரவேஸ் வேற வரேன்ட்டான் குரங்குப்ப. நசுக்காத மாமா, யானை என்னமாச்சு? முடியல என்னமாச்சு? என்னால ரொம்ப கேரம் ஆகுது. நான் அப்படி உட்கார்றேன். அவ்வளவு முடி இருக்கு, முடியலன்றான், நடிக்கிறா மாமா. ரேகா சும்மா இருக்கா? டேய் இறங்குடா, உட்காந்துக்கா குத்துக்கால் மாதிரி. அவனால முடியலங்கிறால, நான் எப்படா இறங்குறது? என்னாலே முடியல. உன்னால முடியலன்னு அங்கிட்டு போய் முடியல போடா, இறங்குடா. அவளால முடியலங்கிறால உட்காந்துக்கா நல்லா குத்துக்கால் மாதிரி. ஒரு 2 மினிட்ஸ் தாமா, கோயில் போயிடலாம். இங்க ரேகா நீ இதான் சொல்லிட்டு இருக்க 1/2 மணி நேரமா. எங்கதான் இருக்கு கோவில்? அந்த தெரியுது பாரு மாமா, கண்ணு நான் கொட்டையில இருக்காங்க பாரு. வெயில்ல வந்தா முடியாது, கேரம் பிரஷர். ஆமா பேரு இங்கிலாந்து ராணி, வெயில்ல வந்தா முடியாது. எந்திரி, அங்க போய் தீர்த்தத்தை குடிச்சு போய் ரேகா முடியல தானே உட்காந்துக்கா, இல்லாட்டி இது மாதிரி செஞ்சிருக்காளா? இங்க தண்ணி வாங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, இந்த நேரத்துலயும் சரக்கு கேக்குறியா நீ? ஏய் இழுத்தான்னு வச்சுக்க, அவள் தான் உனக்கு. அம்மா என்னமாச்சு?
பிரஷர் லோ ஆயிடுச்சு போல வெயில்ல. இருமா நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ப்ரெஷர் லோ ஆனவதான் ஐலைனர் போட்டுட்டு உட்காந்துருப்பாளா. நீ போ மாமா, நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் பாத்துக்கிறேன். சரி சரி பாத்துக்கிறோம். அக்கா வாக்கா. கடை இங்கே தான் இருக்கு, நான் போய் இவ்வளவு நம்பி விட்டு வா வா வா. பாத்துக்குவாமா, நல்லா பாத்துக்குவான், நீ பாத்துக்கமா. ஷோ ஏய், உன்னெல்லாம் எவன்டிங்க உன்னை கூட்டிட்டு வர சொன்னா? இதெல்லாம் லூஸ் ஆகுது. ஏன் மாமா? ஸ்கூட்டி எங்க வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு பாரு. அதானே, உன் புருஷனும் லூசு, நீயும் லூசு. முடியாட்டி என்ன வேணா என் புருஷனை பேசுவியா? ஏன் மாமா, கோயில் வரேன்னு சொன்னா கண்ணுக்கு வந்து ஐலைனர் பூசிக்கிட்டு ஆல்ரெடி மூஞ்சி மை பூசின மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு என்ன பெரியவன்? நீ எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்க்கு என்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிருக்க சொல்லு. ஏன் புருஷனை தாண்டி நீ கல்யாணம் பண்ணிருக்க? ஏய், முத டிவோர்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிரு வீட்டை. சரியா? அவ்வளவுதான் மரியாதை. என்ன வேணா பாரு மாமா, எவ்வளவு உடம்பு சரியில்லாம திமிருத்தனமா பேசுறா. பாத்துட்டு தான் இருக்கேன். என்னத்த பாக்குற? என்னத்தடா பாக்குற? பாத்துட்டு தான் இருக்கேன். இவங்களுடைய புருஷனை நீ எதுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி நம்ம இவ்வளவு திட்டுற நேரம் சரியா? நீ எனக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஒழுங்கா இவ்வளவு இது பண்ணு. நேற்று 1500 கேட்ட தந்தியா நீ? மாமா இப்பயும் வந்து பணம் பிச்சை எடுக்காத பிச்சைக்கார நாய். முத இவ்வளவு திட்டு வா. பிச்சைக்கார நாயா? உங்ககிட்ட 1500 கேட்டதுக்கு நான் 4 தெருல போய் பிச்சை எடுத்தா கூட பிச்சைக்கார பேர் அங்கிட்டு போய் பிச்சை எடுறாங்கிட்டு வாடா. என் தான் எடுக்க போறேன். ஐயோ, என் காது கிட்ட கத்தார. எனக்கு ஏற்கனவே பிரஷர் குறைஞ்சு. இங்க பாரு, ஒழுங்கா என் மாமனை விட்டு போலேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். இப்ப நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை தர நேரத்துல நீ என்னத்த இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, என்னால பேச முடியான்றதுக்காக என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்காத. மரியாதையா போயிடுறக்கா. அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? வாடிக்கிடி என்னால ரொம்ப கேர் ஆகுது. ஒன்னாலதான் இவ்வளவு தூரம் வந்தோம். சாண்டு இருந்து நீ தானே அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த. இவ்வளவு வெயிலும் தெரிஞ்சா நான் அதுவும் ஒண்ணும் இல்ல, உன் புருஷனை பத்தியா சரி எனக்கு இருக்கு. இப்ப வண்டியை விட்டுட்டு அவன் நடந்து போறான் பாரு, பெரிய அப்படியே காதல் ரோஜா மேல இருக்க பாசம் வேஸ்ட் வண்டி. அவன் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வேறவோ கூட இது பண்ணிட்டு வருவான். அதுக்குதான் போயிருக்கான். தலைவலிக்குதா? நீ அமுக்கி விட போறியா? அப்புறம் என்ன கேக்குறேன். தொண்டை அடைப்பா, மூக்கடைப்பா? ஆமா, பிளேட போடாத மாமா, ஒழுங்கா இது பண்ணு மாமா. விட்டுட்டு போய்ட்டான் பாத்துக்கோ. தலையை அமுக்கி விடுறோம்க்கா. ஐயோ, என்னால முடியல. அக்கா வாக்கு அமுக்கி விடுறோம். ஐயோ, நீங்க டைம் செய்து போங்க. நானே என்ன பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அக்கா மாமா உன்னை பார்க்க சொல்லிட்டு போயிருக்காருக்கா. மாமா என்னால மாமா அட மாமா என்ன மாமா? ஐயோ, அடுத்த எவ்வளவு கட்டி பார்க்க போறான் மாமா. யாராவது குளிச்சிட்டு இருப்பாங்க மாமா, அதுக்காக தான் நீ டோரை திறந்து போனேன். என்ன இழிக்கிறேன்னு? 2 லவர்ஸ் உள்ள இருக்காங்க. எங்க கூப்பிடு பாப்போம். ஒரு 60 வயசு பாட்டியும் ஒரு 30 வயசு பையனும் உள்ள இருக்கு. மாமா இப்ப நம்மள மென்டல் டார்ச்சர் பண்ற நேரம் இவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுமா? நீயே ஒரு மென்டல் தான், என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இருக்கு இவ்வளவுதான் பேசி திட்டி அவளை எப்படியோ வீட்டை விட்டு விரட்டணும். பைத்தியம் பாரு, அவ்வளவுதான். என்னடி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அக்கா என்னக்கா இப்படி சொல்ற? சாஞ்சுக்கோக்கா என் மேல. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லக்கா. மாமா என்ன மாமா? இவ்வளவு ப்ராடா இருப்பியா? என்ன பேரு இவன் மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழுதா மட்டும் ஒண்ணு நீ சாதிக்க மாட்ட சரியா? என் மாமனை விட்டு நீ ஒழுங்கா ஓடல மவளை உன்னை ஒட்டி நான் அடிச்சிருவேன். என்ன தலை வலிக்குதா? அழு, நல்லா அழு. எங்கன்னு அப்படியே கூப்பிடா. வருவான் பாரு புருஷன் யானை மாதிரி. யானை இது வந்து இதனாலதான் நம்ம வந்து கோயிலுக்கே போக முடியல. பிளான் பண்ணி இது நம்ம கூட்டு வந்துருச்சு. தர்திரியம் சாவுகிறாக்கி. ஏண்டி இந்த லைஃப்ல வந்து எங்களுக்கு எடுக்கிற? போக மாட்டேன். நீ வாயில கெட்ட வார்த்தை வருது. வீட்டை விட்டு போயிடு மரியாதை. மாமா மினிக்கிட்டு வருவா அப்படியே பெருசா. அது ஒரே நைட்டு, நார நைட்டு. அந்த மனுஷன் பாவம் மாமா. நானே எவ்வளவு டைம் சொல்றதே எந்திரி. உனக்கு சேர் கேக்குதா? தூக்கி போடு போ. என்ன என்ன பிச்சை எடுக்கிற? போ கீழே உட்காரு. இவளெல்லாம் சும்மா இது பண்ணா சரி வராது மாமா. உட்காரு. என்ன வந்து கிளிப்பான் அப்படியே உன் புருஷன். உட்காரு. பெரிய வந்துட்டு ஆட்டுறதுக்கு. உட்காரு மாமா. நீங்க எத்த கால் மேல கால் போடு மாமா. அவர் வரட்டும். உங்க ஆட்டத்துக்கு எல்லாம் இருடா, உனக்கு இருக்குடா. என்ன பண்ணுவ? இருக்கு வந்து வரட்டும்டா. இருடா. அழு நல்லா. நீ இருக்கிறதுனாலதான் எங்களால இங்க நிம்மதியாவே இருக்க முடியல. வரட்டும்டா. பெரிய 2 குழந்தைங்க பெத்துட்டோன்றதுக்காக ஓவர் ஆட்டம் ஆடக்கூடாது சரியா? ரேக்கா இருக்கா? இவ 10 குழந்தை பெக்க சொன்னா கூட இந்த செகண்ட் நாளைக்கே பெத்துருவல்ல நீ? நாளைக்கே பெத்து காட்டுவான். என்ன 2 குழந்தைய பெத்துட்டு சீன் போடுற? அழு நல்லா அழு. வரட்டும்டா. அவர் வந்தாதான் உனக்கு தெரியும். ஐயோ, இவன் நைட்டு போட்டு வருவா பாரு. குளிக்கவே மாட்டான் மாமா. ஒரே ஒரு அத்தர் பாட்டில வச்சு தேப்பா பாரு. நாத்தம் சைக்கருமோ. பரவ இங்க பாத்தியா?
குளிக்கவே மாட்டேன் நீங்களா குளிக்காத ஜென்மமா நீனு ரேக்காவது பரவாயில்ல 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பா ஆனா நீ சுத்தமா குளிக்க மாட்டேங்கிற பேசிட்டு இருக்க. ஏய் நாங்க தேவையோட தாண்டி பேசுறோம் பாத்துக்கோ. என்ன அவ்வளவுதான் நானும் பொம்பளை ஆட்டம் ஒடுங்கி போறேன் பாத்திரத்தை விளக்கு துணியை தவ நீ பண்ண உனக்கு 2 கை இல்ல 2 கால் இல்ல குழந்தை பேக்க மட்டும் தெரியும் பண்ற எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க இங்க பேர் அவ்வளவுதான். தெருவுல விட்டு என் மாமே வந்திருக்கா அவனுக்கு மா அக்கா எந்திரிக்கா என்னம்மா ஏமா அழுதுட்டு இருக்க? மாமா தெரியல மாமா ஏன் மாமா சேர் போடு மாமா நீ என்ன மாமா உட்கார்ந்திருக்க உட்காருங்க பாத்துக்கா எதுக்குமா அழுதுட்டு அவனோட இருக்க? கீழே தள்ளி விட்டு அவ்வளவு திட்டுறாங்க. யாரு? 2 பேரும் அவன் என்ன மாலை வெளில வாடா மரியாதையா. ஏய் வெளில வாடா. வெளில வாடா. ஏண்டா சேருக்கு நான் அவளுக்கு உடம்பு தெரியாது நீ என்னடா உட்காந்துருக்க? நீ என்னடா யாரும் தெரியுமாடாவ? யாரும் தெரியுமாடாவ? அவ்வளவுதான் யாரும் தெரியுமாடாவ? அவ்வளவுதான் நீங்க வச்சிருக்கீங்க என்ன வச்சு உனக்கு தெரியுமாடா அருமை என்ன தெரியுமாடா உனக்கு? மொட்டை பையதான்றா நீனு கல்யாணம் ஆகாத மொட்டை பையதான்றா நீனு. அவளை திட்ட உரிமை யாரா உனக்கு கொடுத்தது? யாரா கல்யாணம் பண்ணா அந்த அத்தை பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்ட நான் என்ன பண்றது மரியாதை மொட்டை பையன் கிட்ட போய் எல்லாம் சொல்லாத. அப்படி வேணாம் மொட்டை பையன். இங்க பாருங்க ஏக்கா, நீ போனோன்னு இங்க பேர் அழுக்கு நைட்டிங்கிறா. மாமா ஒரே ஒரு டவுட் கேக்குறேன் ஒண்ணே ஒரு டவுட் வெயிட் பண்ணு பாரு, ஒரே இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. First நான் சொல்றதை நான் நீ சொன்னது கேளு நீ இங்க என்ன பாரு, என்ன ஆ? என்ன அவளை எதுக்கு ஏன் இவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்க நீ? நான் எப்ப குடும்பப்படுத்தேன் இங்க பாரு இவ நீ தானே எனக்கு சேர இப்போ விட்டு வந்தவ தள்ளி விட்டா. அவ 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவ புரியுதா? அப்புறம் திறந்துகிட்டேன் என்கிட்ட அலையறதுக்காக வந்த நீ தானே வந்த நீ தானே 2 பேரும் சேர்ந்து தானே கல்யாணம் தெரியுதா ரேக்கா இவனை பத்தி இப்ப தெரியுதா செருப்பால் அடிப்பேன் அவளே செருப்பால் அடிப்பேன் ஓடிடு நான் அப்படி எதுக்கு நீ ரெண்டு கல்யாணம் பண்ண எதுக்கு நீ பண்ண நீ யாரா எங்க அத்தை பொண்ணு நீ எதுக்கு கல்யாணம் பண்ண ஏய் அவ தாண்டா வந்தா கேட்டுக்கிட்டியா இப்ப கேட்டுக்கிட்டியா உனக்கு சூடு சொல்றேன்ல நீனா தான் வந்தியா அவளை திட்டுற வேலை யாரா நீனு கழுத்து தூத்து கொடுத்துருவேன் நான் யாரா நீனு அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டு நீ தான் இதாக ஆயிரம் இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டிடா நாயே ஆமா இப்ப வரேன் பாரு ஊரு மேஞ்சவன் மாமா நீ தண்ணி குடி மாமா ரேகா ஏய், அவ்வளவுதான் மரியாதை என்ன மரியாதை புரியுதா 2 பொண்டாட்டி ஒழுங்கா நடத்த பாரு நீ எல்லாம் வந்து எதுக்கு உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குது என்ன இருக்கு உனக்கு 2 பொண்டாட்டி நீ அவளை திட்டுவ நீனு மாமா நான் அவளை திட்டவே இல்ல மாமா அவதான் மாமா என்ன ஒரு மாதிரி திட்டாம எப்படி அழுவாவ புடிச்சு இழுக்கறா போய்க்கறா நீ என்ன உனக்கு அழுக்கு நைட்டி போட்டுக்க ஓடுங்கறா சரி டைவர்ஸ் பண்ணுங்கறா. அவன் யாரு திட்டுறதுக்கு இவ யார் என்ன திட்டுறதுக்கு அவ உன்னை திட்டினாளா ஆமா நீ யாரு என்ன திட்டுறதுக்கு கொடுமைப்படுத்துறியா? மாமா, நீ உள்ள போயிரு மாமா. அவன சொல்ற நான் இப்பவே பஸ் ஏறேன் ரேக்கா இப்பவே நான் கிளம்புறேன் அழாத மாமா சொல்றாங்க இவள மிரட்டி விட்டுறலாம் அப்படிங்கறா. என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நீ சரி வா நீ எதுக்கு பொம்பளை குளிக்கிற போற மாதிரி உள்ள போய் விழுந்துக்க நீ வராத தயவு செய்து வராத எனக்கு நீ தேவையில்லை நான் கோர்ட்ல போய் கேஸ் எப்ப கொடுப்பேன் நீ என்ன வேணா என்னை பண்ணிக்க. வயித்துல என்ன பிரெக்னன்ட் வேணா ஆகிட்டுடன் கேஸ் கொடுப்பேன் எனக்கு என்ன வேணா பண்ணிக்க எனக்கு முடியாது. தேவையில்லை இங்க பாரு இறங்கு மரியாதையா மாமா இருக்கு மாமா இங்க வர பாரு. மாட்டேன் நீ பைத்தியக்காரன் கையை கையை வைக்க போட்டு வைக்க ரேகா உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செய்து இறங்கு கீழே இறங்கு தயவு செய்து இறங்குன்னு டென்ஷன் ஆயிடுவா ரேகா இறங்கு கீழே இறங்கு ஏய் மாமா வா மாமா இறங்கி வான்னு சொல்லிட்டேன் தேவையில்லை உன்ட வண்டியில எப்படி என்ன கூட்டிட்டு போ பைத்தியக்காரன் நான் லிப்ட் கட்டா கூட்டு போறேன் உனக்கு அதுதான் தெரியும் ஏய் காமெடி பண்ணிட்டு இருந்தா செருப்பால் அடிப்பேன்டா நான் சும்மா சொன்னேன் நான் ஓலோ புக் பண்ணி கூட போவேன் நான் விளையாட்டு காமெடிக்கு சொன்னேன் வீட்டு சைடு மட்டும் வந்தீங்கன்னா வச்சுக்கோ உன அவ்வளவுதான் கொன்றுவேன் மாமா நானு ரேகா நீ போயிரு எப்ப நீ அவளுக்கு மரியாதை தரலையோ அப்ப நீ எனக்கு தேவையில்லை ஒரு நிமிஷம் மாமா அவரோட துணி அக்கா மட்டும் துவைச்சு தர சொல்ல போயிருவான் அவன். மாமா நான் வந்துட்டேன் எனக்கு நீ தேவையில்லை ரேகா மாமா போயிரு இங்க பாரு தேவையில்லை போயிரு மாமா பாத்து மாமா உட்காருமா ரேகா மாமா, நீ என்ன போயிரு, நீ மாமா? அவனோட போ எனக்கு வேணாம் நீனு ஏய் தள்டே என்ன மாமா சொன்னா வந்துருவியா ரேகா மாமா யோ கேளு பைத்தியக்காரன் விட்டுட்டு போறேன் இங்க இருந்து போ 10 கிலோமீட்டர் நீ வந்துரு ரேகா அவனை நம்பி போவாத போ மாமா ப்ளீஸ் மாமா நான் என்ன மாமா தப்பு பண்ணேன் ஏய் தள்ளு என்ன என்னடா என்னை என்ன அப்படின்னா புரியல எனக்கு ஏய் கையெடு போ ஏய் என்னடி பாரு இது என்னன்னு தெரிஞ்சுதா மாமா அடி மாமா குடும்பத்தோட மயக்கம் வருதுன்னா அடிக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கோம் பேசுன பேசுக்கு அவனை நானே கொலை பண்ணிடுவேன் வா உட்காருமா உட்காரு இங்க பாரு அவர் ஏன் இதால அடிச்சிருவான்
எதால அடிப்ப எதால அட்டை பொண்ணு வாழ்க்கை ஏமாத்திருக்கீங்களா உட்காருமா. 2 பேரும் அம்மா, உட்காருடா. சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களா உனக்கு 2 பேரும் சேர்ந்து தான் ஏமாத்துறீங்க. நீங்களா போற வழியில அடிபட்டு தான் சாவுவீங்க. செத்து தொலைஞ்சிருங்க நாய்ங்களா. எங்க அத்தை பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்க. மாமா மாமா இதுக்குதான் சொன்னேன். எங்க அவன் செத்து கித்து போயிட போற அடிச்சுங்க வாங்க. எப்ப நீ அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டியோ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ இனிமே வீட்டு சைடே வராத. மாமா என்னோட கோட்டைக்குள்ள போகலாமா? தேவையில்லை. உட்காருமா. மாமா 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 போயிட்டாரு. ஐயோ ரேகா மாமா போயிட்டாரு கருப்பு. அவளும் தானே எனக்கு கொடுமைப்படுத்தினா. இப்ப பாரு எப்படி நடிக்கிறானு ராட்சசி பரதேசி. தெரிஞ்சுக்கிட்டியா உங்க மாமா பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி விட்டு கொடுக்கல பாத்தியா? நான் பிளான் பண்ணி பிரிச்ச மாதிரி நீ நினச்சிட்டு இருப்ப. நான் பிளானும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அந்த ஆள் உண்மையான மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் இல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் மாமா தான். இங்க பாரு அந்த ஆள் போனா நான் இருக்கேன். பரதேசி நாயே சாகடிச்சிரேன். அசிங்கமா இல்ல உனக்கு? வீட்டு பக்கம் பார்த்தேன் உன்னை சாகடிச்சிருவேன். என்ன அப்படி நினைச்சியா? வந்துடாத. என் மாமனை தேடி நான் போறேன். என் மூஞ்சில மட்டும் முழிச்சா என்னடா பாக்குற? லேடிஸ் டாய்லெட்ல எட்டி பாக்குற மாதிரி. பரதேசி போட. இங்க பாரு ரேகா, என்ன நீ அவன் பின்னாடி தேவையில்லாத போறான். அவன் ஒரு ஏய் பொம்பளை பொறிக்க உன் பொட்டி பொடிக்க நான் பார்சல் கூட பண்ணி விட்டுறேன். மூஞ்சி முன்னால முழிச்சிடாத. தேவையில்லாத நீ உன் வாழ்க்கை கெடுத்துக்கிற ரேகா. உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏய் போடா பைத்தியம். யார் நான் பைத்தியமா? நீ ஆமா போ, நீதான் பைத்தியம். என்ன கட்டிக்க மாட்டேன் நான் சொல்றேன். இருடி. எப்படி பிரிச்சாலும் இவங்களை பிரிக்க முடியலையே. கண்டிப்பா பிரிச்சு காட்டுறேன்.